ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ என்னென்னா மக்ரூனி எடுத்திருக்கேன் நான். மக்ரூனி, கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கேப்சிகம் போட்டாலும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக பண்ணிக்கிறதுக்கு வெங்காயம் 1, தக்காளி 1, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் அந்த மக்ரூனி கூடயே ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க, அது வச்சுருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ், இது சோயா சாஸ். என்கிட்ட சில்லி சாஸ் இல்லை, போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் வச்சு நான் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த பலன்னு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கணும். இந்த அளவுக்கு பாயில் ஆனால் போதும். அப்பப்போ பார்த்துக்கணும், இல்லை குழஞ்சிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள். ஆயிலும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வேக வைக்கணும். எப்பவும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ரொம்ப வதக்கணும் அப்படின்ட்டு இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஒரு வெங்காயம் போதும். வெங்காயம் நிறையா போட்டால் ரொம்ப இனிப்படிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம சாஸும் சேர்ப்போம், அதனால. அடுத்தது கொஞ்சம் தக்காளி பழம் 1 போட்டிருக்கேன் நான். இதை அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முழுசாகவே போட்டிருக்கேன். இது கையக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குட்டீஸ் 2 சரியான சண்டைங்க. அதை சமாதானப்படுத்த போய் இதை கருக விட்டுட்டேன். ரொம்ப கருகலை, ஓகே, நல்லா கொலைய வெந்துருச்சு தக்காளி. ஸோ நல்லது தான். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த குட்டீஸை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப அதிகம் போட்டால் இஞ்சி பூண்டு ஸ்மெல் தான் வரும். அதனால் சும்மா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுங்க, போதும். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, ஏன்னா மக்ரூனியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணுங்க. பட்டை கிராம் தூள் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் இருக்கனால அந்த பச்சை வாசம் போகணும். நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, போதும், ரொம்பலாம் வேணாம். கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் போதும், பச்சை வாசம் போயிடும். பார்த்தீங்கன்னா எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றின கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க. கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் கேரட் பீன்ஸ் இருந்துச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் கேப்சிகம், பட்டாணி இது எல்லாமே சேர்த்தினாலும் நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸுக்கு தான் நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்திருக்கோம். வெஜிடபிள்ஸ் நல்லா வேகணும். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுக்கோங்க, நல்லா வெந்துடும். நல்லா கலர் மாறிடுச்சு. வெஜிடபிள்ஸும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது நான் ஆஃப்டர்நூன் செய்கிறேங்க, ஏன்னா குட்டீஸ் வரும்போது பசியாக வருவாங்க, அவங்களுக்காக. இது பார்த்தீங்கன்னா பாஸ்தா போட்டு நான் கலக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து கலக்கணும். பார்த்தீங்களா, சூப்பர் ஆயிடுச்சு. இதில் டொமேட்டோ சாஸ் நீங்கள் இப்போ சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். நம்ம சோயா சாஸ் சேர்த்துனோம் இல்லைங்களா, அப்போ சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும், இல்லை இது போட்டக்கப்புறம் சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ அளவாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா குட்டீஸ் மறுபடியும் கேட்பாங்க சாப்பிடும்போது. பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய வேணாம், எப்போவாது செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முக்கியமாக
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.